Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது 12th இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த முன்னாடி வரக்கூடிய அந்த 20 1 மார்க்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரியா? அப்போ அந்த 1 மார்க்ஸில் நம்ம நல்ல மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும். அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்ஸ்லேருந்து போயத்துலேருந்து கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம் தானே, தமிழ் எக்ஸாம் தானேன்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம். சரியா? கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துக்கலான்னு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அதாவது நமக்கு ஒரு நல்ல டோட்டல் வந்து வேணும். நம்ம டோட்டலை லிஃப்ட் அப் பண்ணி கொடுக்குறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழும் இங்கிலீஷும் தான். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்து உங்களுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. இப்போ சினானிம்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லெசனில் அதாவது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனோட சினானிம்ஸ்லும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் நமக்கு எந்த எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. ஃபஸ்ட்டு சினானிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 89 வேர்ட்ஸ் வந்து சினானிம்ஸ் கொடுத்துருக்கோம். ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உண்மையிலேயே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஆன்டனிம்ஸும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 96 ஆன்டனிம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ரிவியேஷன். சரியா? அப்ரிவியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அதுவும் அதாவது ரீசெண்டாக நமக்கு கிரியேட் ஆன அப்ரிவியேஷன். சரியா? ஏன்னா அடிக்கடி எக்ஸாமில் ரீசெண்டாக கிரியேட் ஆன அப்ரிவியேஷன்ஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. அது நிறைய பேர் தெரிய மாட்டேது. நம்ம அடிக்கடி அந்த அப்ரிவியேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ நீட் எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த நீட்டுக்குரிய அப்ரிவியேஷன் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி. சரியா? இந்த மாதிரி அதாவது ரீசன்ட் சினாரியோவில் நமக்கு வந்து என்னென்ன அப்ரிவியேஷன் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் வேர்ட்ஸ். சரியா? அப்ரிவியேஷன்ஸ் வந்து மொத்தம் 44 கொடுத்துருக்காங்க. காம்போனன்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 18 இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது காம்போனன்ட்ஸ் வேர்டு, கிளிப்டு வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளெண்டிங் வேர்ட்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸு. சரியா? இதெல்லாம் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸு, சர்ஃபிக்ஸு இது எல்லாமே வந்து அதாவது நீங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த 20 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே படணும்னு அவசியமே கிடையாது. சரியா? அதனால் தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறத பாருங்கள். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ப்ரைசல் வெர்ப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்கு இது எல்லாமே சும்மா இன் ஜென்ரலாக கொடுக்க கிடையாது. 12th புக்கில் இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கனால இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொப்போசிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு வந்து அந்த 20 மார்க்குரிய எல்லா விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஸ்டின் நம்பர் 27லேருந்து 30 வரைக்கும். சரியா? அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அதாவது உங்களுக்கே தெரியும். அதாவது கிராமரில் ரொம்ப முக்கியமானது சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு. சரியா? பிகினிங் வித் சுட்டு வச்சு எழுதுறது. அதுக்கப்புறம் சேஞ்ச் தி ஆர்டர் வைஸு அதர் வாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சேஞ்ச் இன்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் 27லேருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. மொத்தமே இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து வெறும் 19 பேஜ் தான் இருக்குது. இந்த 19 பேஜ் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 மார்க்ஸை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமர்ஸ் கொஸ்டின்ஸை பற்றியோ நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.